ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் என்னுடைய மாலை நேரத்து பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜனாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மாயம் ததாதி ஸ்வபதாந்திகம் वंदेहम श्री गुरो श्रीयुधा पादकमलं श्री गुरोन् वैष्णवां च श्रीरूपं शाकजातं सहगण रघुनाथं विदं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पदां सहगण ललिता श्री विशाखान्वितं च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपीसा गोपिका कांत राधा कांत नमस्तुते. वाञ्छ कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नस्तप्रेषु अमित्रेषु नित्यं भागवतं सेवया भगवते उत्तमा श्लोके भक्ति भवति नष्टकी. शृण्वतां स्वागता कृष्ण पुण्य श्रवणं कीर्तनं हृदि हन्तस्तो हि अभद्राणि विदुनोति श्रुतम्. ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय. नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवं गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषात्यदेशधारिणे. नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयवताकर स्वामिनिति नामिने. नमचार्य पदाय निताय कृपप्रदायिने गौरगदामदाय नगरग्रामकारिणे. हरे கிருஷ்ணா. எல்லோருக்கும் என்னுடைய மாலை நேரத்து பணிவான வணக்கங்கள். உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இந்த வகுப்புல பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்லாமல் கோபாலகிருஷ்ண நமஹாத்தா அவர்கள் இன்னைக்கு 9 நாளாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பு, அவருடைய லீலைகள் மற்றும் அவருடைய பிறப்பு லீலைகள் யார் ஒருவர் உன்னதமாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ இங்க வந்து கலந்து கொண்டு அவர் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த ரீதியில உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று அழைக்கின்றோம். ஸோ இன்று நம்மளுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அம்மா யசோதா உரலால கட்டி போடுகின்ற அந்த வைபவத்தை பத்தி பேச வந்திருக்கின்றோம். அதாவது தாமோதர லீலை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாமோதரன் என்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது. அந்த லீலையை பத்தி பேசுவதற்கு நம்ம இங்க வந்திருக்கோம். சோ இதுல சுகதேவ கோஸ்வாமியிடம் பரிஷித்து மகாராஜா கேட்கின்றார், அன்னை யசோதா மற்றும் நந்த மகாராஜர் என்ன பாக்கியம் செய்தார்கள்? அவர்கள் இருவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகனாக பிறந்து தாய் யசோதரனுடைய பாலை குடிக்கின்றார் மற்றும் நந்த மகாராஜா வீட்டுல வசிக்கின்றார், பல பல லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி கேட்கக்குள்ள பரிஷித்து மகாராஜா பகவானுடைய இந்த லீலைகளை பத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த ரீதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றது தாமோதர லீலை. அந்த தாமோதர லீலையில ரொம்ப அழகான விஷயங்களை வந்து இந்த தத்துவத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்களும் சரி, சில புரோபாதரும் சரி, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அழகாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு உங்களுக்காக நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதற்கு முன்னதாக பகவானுடைய கதைகளை கேட்கின்றதுனால நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அமைய போகின்றது நம்ம பார்க்கலாம். பாகவத புராணம் சொல்கின்றது 2வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்றது, பிரவிஷ்ட கரண ரந்திரேனா ஸ்வானம் பாவ சரோருரம் துனோதி சமலம் கிருஷ்ண சலிலஸ்ய யதா சரண். அதாவது பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சப்த அவதாரமாக, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தனின் இதயத்தில்
தாமரைக்குள் புகுந்து நீரின் கலக்கத்தை இலையுதிர்கால மழை போக்குவதை போல் பௌதிக சகவாசத்தால் விளைந்த காமம், கோபம், லோபம், பேராசை முதலான அழுக்குகளை போக்கி விடுகிறார். சோ பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால என்ன நடக்குன்றது பாக்குறாரு. ஏன்னா நம்ம பௌதிகத்துல பிறந்து வளர்ந்ததுனால நம்ம கிட்ட காமம், குரோதம், லோபம், மோகம், மதமத்சரியம் இது எல்லாமே இருக்கு. சோ இந்த அழுக்குகளை எப்படி இலையுதிர் காலத்துல மழை பொழிந்து கொண்டே இருக்குள்ள அதுல அந்த நீர் கலக்கங்கள் எல்லாமே கலைந்து தெளிவான நீர் அந்த குட்டையிலோ அல்லது அந்த ஓடையிலோ பார்க்கும் பொழுது சுத்தமாக இருக்கின்றது. அதே போல நாம் பகவானுடைய கதைகளை கேட்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான அழுக்குகளையும் போக்கி விடுகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த ரீதியில பரீட்சித் மகாராஜா கேட்கின்ற கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமி மிகவும் அழகாக இந்த பதில்களை சொல்கின்றார். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஏகதா கிரகதாசேசு யசோதானந்த கேஹினி கர்மாந்தர நியுதாக்ஷ நிர்மமந்த ஸ்வயம் ததி யானி யானிய கீதானி தத் பால சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தானி அகாயத. என்ன சொல்ற அப்படின்னாக்கா, ஏகதா கிரகதாசேசு யசோத நந்த கேஹினி. அப்ப அன்றொரு நாள் யசோதா அம்மா வீட்டு வேலைகளை தானாகவே செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி வீட்டு வேலைகளை தானாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பகவானுடைய கிருஷ்ணருடைய குழந்தை லீலைகளை நினைவு கூர்ந்து தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப கேள்வி எழலாம், யசோதா அம்மா வீட்டுல அவங்களோட பாத்தீங்கன்னாக்கா நந்த கிராமத்துல அவங்கதான் நந்த மகாராஜாவுக்கு ராணியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க வீட்டுல வேலை செய்வதற்கு ஆளே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம். அப்ப இங்க இடத்துல ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கிருஷ்ணர் குழந்தை வீடு வீடாக சென்று வெண்ணெய் திருடி சாப்பிடுவதனால பல புகார்களை யசோதா அம்மா எதிர்நோக்குகின்றார்கள். அதனால இன்று நம்ம கையால இந்த வெண்ணெயை அதாவது தயிரை கடைய வேண்டும். அந்த தயிரை கடைந்தால்தான் வெண்ணெயை எடுக்க முடியும். சோ அந்த ரீதியில இந்த வேலையை நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க தயிரை கடைவதற்காக. அப்ப மற்ற பணிப்பெண்களும் பாத்தீங்கன்னாக்கா அவரவர்கள் வேலையும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் முக்கியமா இந்த வெண்ணெயை கடையணும் அப்படின்னாக்கா இதுக்கு நான் தான் சரியான ஆள் அப்படின்ட்டு யசோதாம் என்ன பண்றாங்க, வெண்ணெயை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த வைபவம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த தாமோதர நீல வைபவம் எப்ப நடந்தது பாத்தீங்கன்னாக்கா தீபாவளி மாதத்துல நடந்தது. அப்ப தீபாவளி நாளைக்கு தீபாவளி என்ற இந்த மத நாள் அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கின்றது, கோகுலத்துல நடக்கின்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஏகதா கிரகதாசேசோ யசோதா அம்மா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். யசோதா நந்த கேஹினி, நந்த மகாராஜாவுடைய ராணி மனைவி யசோதா அம்மா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்க கர்மந்தர நியுதாக்ஷ நிர்மமந்தம். சோ அந்த வேலைகளை கவனமாக செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நந்த மகாராஜாவுக்கு 900,000 காவு இருக்காங்க. 90,000 மாடுகள் இருக்கு. அந்த 90,000 மாடுகள்ல 8 மாடுகள் மட்டுமே பாலுக்காக, அதாவது எப்படின்னாக்கா முதல் தர அந்த பசு மாடுகளுக்கு தானியத்தை கொடுத்து முதல் தரமான பாலை அந்த பசு மாடுல இருந்து எடுக்கிறாங்க. அந்த பசு மாடுல இருந்து எடுத்த பிறகு அதை கொதிக்க வைத்து அதுக்கப்புறம் அதை தயிராக்கி அதுல இருந்து வெண்ணெயை எடுக்கிறாங்க. அதனால இந்த வேலையை நானே செய்யணும். எனக்கு கிருஷ்ணன் வீடு வீடாக சென்று கோபிமார்களிடம் புகார்களை நிறைய வாங்குறதுனால இந்த வேலையை நம்மளே செய்வோம் அப்படின்ட்டு இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்கா, யானி யானி கீதானி தத் பால சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தானி அகாயத. அப்படின்னா யானி யானிய கீதானி, அப்ப தயிரை கடையும் பொழுது,
பொதுவா பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கிற பட்சத்துல எங்க வீட்டுல பசுமாடு நிறைய இருந்தது. அப்ப எங்க பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி தான் தயிரை உள்ளுக்கு ஊத்தி அந்த வெண்ணெயை எடுப்பதற்காக ஒரு குச்சியை உள்ளே போட்டு, அது கீழே பாத்தீங்கன்னா ஃபிளவர் மாதிரி, பூ மாதிரி இருக்கும், மத்து மாதிரி இருக்கும். அதை வச்சு போய் கடைவாங்க. நானும் சேர்ந்து கடைஞ்சிருக்கேன் சிறு வயசுல. ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல, யார் வீட்லயும் மாடும் பார்க்க முடியல. அப்படியே இருந்தாலும் இந்த வெண்ணெயை கடையிறது விஷயம்லாம் நடக்கிறதும் கிடையாது. எல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி என்ன நடக்குதுனாக்கா, யசோதம்மா யானி யானி கீதானி தத் பாலச்சரித்தானி ச, அவர்கள் பாடிக்கொண்டே தத் பாலச்சரித்தானி அப்படின்னாக்கா குழந்தை கிருஷ்ணருடைய லீலைகளை நினைத்து கொண்டு. என்ன மாதிரி லீலைகள்? பூத்தனா என்ற அரக்கியை எப்படி வதம் செய்தார், அக்கட்டாசூரனை, பகாசூரனை, திருநாவரத்தனை எப்படியெல்லாம் வதம் செய்தார்கள், மற்றும் இந்த குழந்தை பேச்சுகள் எப்படி இருக்கு, குழந்தை அம்மாவிடம் எப்படியெல்லாம் பேசுகின்றது, இதையெல்லாம் நினைவு கூர்ந்து யசோதா அம்மா ஒரு பாடலாக, கவிதையாக வடித்து கொண்டு பாடலாக பாடுகின்றார்கள். யானி யானி கீதானி தத் பாலச்சரித்தானி ச ததி நிர்மந்தனை காலே ஸ்மரந்தி தானி அகாயத. சோ கிருஷ்ணருடைய குழந்தை பருவ லீலைகளை நினைத்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப பாடல் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்றாங்க. என்னதுன்னா, அவர்கள் பாடும் பொழுது அவர்களுக்கு யசோதாமாவுக்கு கையில நெய் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கையில கர்த்தால் இல்ல, எந்த ஒரு இசை கருவியும் கையில இல்ல, எந்த ஒரு மிருதகமும் இல்ல, தாளம் போடுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால ஆச்சாரியர்கள் அழகாக வர்ணிக்கின்றார்கள். யசோதாமா அணிந்திருந்த, கழுத்துல அணிந்திருந்த நெக்லஸ் மற்றும் கையில அணிந்திருந்த வளையல்கள், இவை அனைத்தும் நெத்தியில அணிந்த நெத்திச்சுடி, சோ இவை அனைத்தும் இசை கருவியாக மாறி யசோதா அம்மா பாடும் பொழுது தானும் யசோதா அம்மாவிடம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கையில போடப்பட்டிருந்த வளையல்களோ மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த நெக்லஸ் மற்றும் நெத்திச்சுடி அனைத்தும், காதணி அனைத்தும் பாத்தீங்கன்னாக்கா இசை விருந்தாக, இசையாக உதவி செய்யறதாம். யசோதாமா பாடுவதற்கு இசை கருவியாக இருந்து கொண்டு பாடுவதற்கு உதவி செய்ததாம். இந்த மாதிரி அவர்கள் யசோதாமா கிருஷ்ணரை நினைத்து கொண்டு பாடிக்கொண்டு தயிரை கடைந்து கொண்டிருக்கின்றார். அப்ப பகவான் சொல்கின்றார், நகம் தீட்சாமி வைகுந்தே யோகினாம் ஹிருதயேஷுவா தத்ர திஷ்டாமி நாரதா யத்ர காயந்தி மத் பக்தோ. அப்ப நாரத முனி கிட்ட சொல்றார், நான் வைகுண்டத்துல கிடையாது, நான் வைகுண்டத்துல கிடையாது. அடுத்த சொல்றார், நான் யோகிகளின் இருதயத்திலும் கிடையாது, நான் யோகிகளும் இருதயத்திலும் கிடையாது. அப்ப நான் எங்க இருக்கிறேன்? தஷ்ட திஷ்ராமிய நாரதா எத்திர காயந்தி மத் பக்தா. எப்பொழுதும் என்னுடைய பக்தர்கள் என்னை பற்றி பேசிக்கொண்டும் ஸ்மரணம் செய்து கொண்டும் என்னுடைய புகழாரங்களை பாடிக்கொண்டும் இருக்கின்றார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நாரதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அந்த ரீதியில யசோதாமா கிருஷ்ணரை நினைத்து கொண்டு வெண்ணையை கடைந்து கொண்டு இருக்கும் பொழுது பகவான் எல்லாருடைய இருதயத்திலும் குடிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன திஷ்டதி. அப்ப பகவான் பக்கத்துல, குழந்தை கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிற அறையில யோக நித்திரையில இருக்கின்றார். குழந்தை யோக நித்திரையில் இருக்கின்றார். அம்மா இம்மாதிரி என்னை நினைத்து கொண்டு பாடிக்கொண்டு இருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அப்படியே எழுந்திருச்சு தவழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அம்மாவை நோக்கி. அப்படியே அம்மாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்கின்றார்கள், கிருஷ்ணரை நினைத்து கொண்டு யசோதா அம்மா தயிரை கடையும் பொழுது அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மார்பிலிருந்து பால் சுரக்க ஆரம்பித்து பால் வடிய ஆரம்பித்ததாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணரும் நடந்து தாவி தாவி நடந்து யசோதா அம்மாவிடம் வருகிறார்.
அப்படி யசோதாமாவிடம் வருந்தும் பொழுது யசோதாமா பார்க்கிறார் கிருஷ்ணர் குழந்தையை வருவதை பார்த்து கொண்டும் அவர்கள் தத்தம் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார், தயிரை கடைந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பசியாக இருந்த காரணத்தினால அவர் தாயிடம் சென்று, தாய் யசோதை தயிரை கடைந்திருக்கும் பொழுது ஒரு கையை பிடித்து அவருடைய காலை எடுத்து யசோதாமா மடிய மேல போட்டு யசோதாமாவை அரவணைத்துக் கொள்கிறார். அரவணைத்து கொண்ட பிறகு யசோதாமா பாக்குறாங்க குழந்தைக்கு பசியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல தன்னுடைய மார்பிலிருந்து பால் வருது கண்டு என்ன பண்றாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாலை கொடுக்கின்றார்கள். அப்படியே பகவான் கிருஷ்ணருக்கு பாலை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது தாய் பாசத்தின் காரணத்தினால அந்த இடத்துல கிருஷ்ணரும் யசோதாமாவும் ஒருவரை ஒருவர் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தாய் அன்பின் காரணத்தினால இன்னும் நிறைய பால் வருகின்றதா அம்மாவிடம் இருந்து. அப்ப யசோதாமா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு பாகவதத்துல சொல்லுகின்றது. அந்த நேரத்துல யசோதாமா மஞ்சள் நிறை புடவை சாரி கட்டி இருந்தாங்க, மஞ்சள் நிற புடவை கட்டி இருந்தாங்க, தலைய நிறைய பூ வைத்திருந்தாங்க, ஒட்டியானம் போட்டிருந்தாங்களாம், காதணி குண்டாலத்து நல்லா பெருசா இருந்தா, ஜிம்மிக்கு நல்லா பெருசா இருந்ததான், கழுத்துல நெக்லஸ் எல்லாம் பெருசா இருந்தலாம். அப்புறம் இடுப்புல பாத்தீங்கன்னா ஒட்டியானம் இருந்தது, கால் கொலுசு இம்மாதிரி. ஏன்னா அவங்க ராணி. அப்ப ராணியாக இருக்கின்ற பட்சத்துல அவங்க இவ்வளவு ஆபரணங்களை போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் யசோதா அம்மாவை பார்க்கறதுக்கு நல்லா குண்டா கொஞ்சம் கனமா இருப்பாங்களாம், ஒல்லியாலாம் இருக்காம கொஞ்சம் நல்லா குண்டா பிளாமா இருப்பாங்க. நீங்க படத்துல கூட பார்த்திருக்கலாம் யசோதாம்மா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி யசோதாம்மா குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு பாலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியே பாலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனந்தமாக ருசித்து ரசித்து குடித்து கொண்டிருக்கும் பொழுது சமையல் அறையில் ஏற்கனவே வைத்திருந்த பால் பொங்கி வழிகின்றதாம் அடுப்புல. சமையல் அறையில ஏற்கனவே வைத்திருந்த, ஏன்னா பகவானுக்காக சரியான முறையில, ஏன்னா மத சொன்ன மாதிரி 8 பசுக்களிடம் இருந்து அந்த பாலை எடுத்து அதை தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெயை கொடுப்பதற்காகவே இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு சமையல் அறையில. அங்க பாலும் பொங்கி வழிந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப யசோதா அம்மா பாக்குறாங்க, ஆஹா, பகவானுக்காக கிருஷ்ணர் குழந்தைக்காக முதல் தரமான வெண்ணெயை செய்வதற்காக உள்ள பால் பொங்கி வழிகின்றதே அப்படின்னு சொல்லிட்டு யசோதா என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை உடனடியாக குழந்தை கிருஷ்ணரை உடனடியாக கீழே இறக்கி வைத்து விட்டு நேரடியாக சமையல் அறைக்கு செல்கின்றார்கள். அப்ப இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சில விஸ்வ சக்கரவர்த்தி தாக்கூர் அழகாக சொல்கின்றார், ஏன் பால் பொங்கி வழிகின்றது. அவ பொதுவா பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த பொங்கல் காலத்துல பொங்கல் தை மாசத்துல பொங்கல் வரும். அந்த பொங்கல் மாசத்துல எல்லார் வீட்டிலயும் தை பொங்கல் என்று பொங்கல் வைப்போம். அப்ப எல்லா வீட்டு வாசலையும் பொங்கல் வைக்கும் பொழுது சூரியனை பார்த்து பொங்கல் வெடியோமோ அல்லது ஏதாவது ஒரு கிழக்கு வடக்கு தெற்கு பார்த்து பொங்கல் வரும். அப்ப பொங்கல் வரும் பொழுது எல்லாரும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று எல்லாரும் கூச்சலிட்டு ஆனந்தமாக இருப்பார்கள். ஆனா இங்க பால் பொங்கி வழிவதை ஆச்சாரியர் அழகாக சொல்கின்றார். என்ன அப்படின்னாக்கா, இந்த பால் முதல் தரமான பால் நினைக்கின்றதாம் கிருஷ்ணர் யசோதாமாவோட பாலை மிகவும் ஆனந்தமாக அறிந்து கொண்டு இருக்கின்றார். அப்படி ஆனந்தமாக சந்தோஷமாக அனுபவித்து குடித்து கொண்டு இருக்கின்றார். அப்ப நம்ம முதல் தரமாக இருந்து கூட கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியலையே இந்த இடத்துல, அதனால நாம் இருந்து என்ன பலன், அதனால இந்த நெருப்புல விழுந்து தற்கொலை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பால் பொங்கி வழிகின்றதாம். பகவானுக்கு சேவை செய்ய முடியலையே அப்படின்ட்டு. அதே போல நாம் அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏங்க வேண்டும், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஏங்க வேண்டும். எப்படியாவது கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படியாவது கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, திங்கட்கிழமை
ஜென்மாஷ்டமி வருகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை அவதாரம் எடுத்த நாள் வருகின்றது. அப்படியே அந்த அவதார தினத்தன்று நாம் உபவாசம் எடுக்க வேண்டும். உபவாசம் என்றால் ஃபாஸ்டிங், விரதத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். சோ விரதம் என்றால் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. இரவு 12 மணி வரைக்கும் குடிக்க கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக நாம் உபவாசம் எடுக்க வேண்டும். எப்படின்னா அவரை திருப்திப்படுத்துவதற்காக உபவாசம் எடுக்க வேண்டுமே தவிர, நான் பட்டினியா இருக்கேன் எனக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய 4 பேர் ஓ பிரபு இன்னைக்கு பட்டினியா இருக்காரு அந்த பேரு புகழுக்காக கிடையாது. கிருஷ்ணரை எப்படி திருப்தி செய்ய வேண்டும், ஆன்மீக குருவை எப்படி திருப்தி செய்ய வேண்டும், இதற்காகவே நாம் விரதத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அந்த ரீதியில ஜீவேரா சொரூபாய் கிருஷ்ணேரா நித்யதாஸ், நாம எல்லாமே பகவானுடைய சேவகன். அப்படி இருக்கிற பட்சத்துல பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், எப்படி அவரை மகிழ்விக்க வேண்டும், இம்மாதிரியான சிந்தனையிலே நாம் பகவானுக்கு சேவை செய்வதற்கு முன் வர வேண்டும். அப்ப இந்த பால் நினைக்குதான் நான் சேவை செய்ய முடியலையே இந்த இடத்துல, அதனால நான் இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி இந்த பால் எல்லாமே நெருப்புல விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறதாம். அந்த பால் பொங்கி வழிகிறத ஆச்சாரியர்கள் எவ்வளவு அழகாக சொல்கின்றார்கள். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல யசோதாமா சமையல் அறைக்கு சென்று அந்த பாலை இறக்கி வைத்து விட்டு பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கிருஷ்ணர் குழந்தை காணவில்லை. ஏன் காணவில்லை என்றால், குழந்தை கிருஷ்ணரை பால் குடித்து கொண்டிருக்கும் பொழுது தாய் யசோதா கீழே வைத்து விட்டு சமையலறைக்கு சென்ற பிறகு கிருஷ்ணருக்கு கடுமையான கோபம் வந்தது. கிருஷ்ணருக்கு கடுமையான கோபம். ருடந்த மோகூர் நேத்ரா யுக்மா மிர்ஜாந்தம், அவருடைய கண்கள் எல்லாமே அப்படி சிவந்து காணப்பட்டது. அப்படி சிவந்து காணப்பட்ட பொழுது அவர் பார்க்கிறாரு, சுத்தி முத்தி பார்க்கின்றார். பார்க்கிறாரு, எதிர்த்தரப்புல அம்மா கடைந்து கொண்டு இருந்த அந்த தயிர் சட்டி இருக்கின்றது, அதை உடைச்சிடணும் அப்படின்ட்டு கோபத்தோட என்ன பண்றார், அங்க இருக்கிற கல்லை எடுத்து எரிஞ்சு ஒரே அடிச்சு அந்த பானையை உடைக்கின்றார். சோ இத கூட ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொல்றாங்க. நல்லா கேளுங்க. என்னன்னாக்கா, கிருஷ்ணர் குழந்தை அந்த சிறு கல்லை எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, அந்த கல் இலகுவாக மாறியது. இலகு அப்படின்னாக்கா அப்படி மெதுவா இருந்ததுதான். ஏன்னா குழந்தை பச்சிளம் குழந்தை ஒரு கல் எடுத்து அடிக்கிச்சுன்னா உடைக்கணும் அப்படின்னாக்கா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா கிருஷ்ண குழந்தை தவழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற வயது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கல்லை எடுக்கும் பொழுது கல் தன்னுடைய கணத்தை மாற்றிக்கொண்டு இலகுவாக மாறியது. அப்படி மாறிய பொழுது கிருஷ்ணர் அந்த கல்லை எடுத்து அடிக்கும் பொழுது கல் மறுபடியும் தன்னுடைய தன்மையை கனமாக மாற்றி கொண்டு அந்த பானையை உடைத்ததாம். இந்த மாதிரி பானை உடைந்த பிறகு கிருஷ்ணர் அங்கிருந்து மறைந்து வேறொரு அறைக்கு சென்று விட்டார். அப்ப தாய் யசோதை பாக்குறாங்க, எங்க கிருஷ்ணரை காணுமே, குழந்தைய காணுமே, அங்கும் இங்குமாக தேடுகின்றார்கள். அப்படி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த வெண்ணெய் சட்டியை உடைத்து அதன் மேல் அந்த தயிர் மேல நடந்து எங்க போயிருக்காருன்றது அவருடைய பாத சுவடுகள் காட்டுகின்றதாம். கிருஷ்ணர் இவ்வழியாக, குழந்தை கிருஷ்ணர் இவ்வழியாக தான் சென்றார் அப்படின்ட்டுன்னு அந்த தயிர் மேல நடந்ததுனால அவர் இந்த அறையில தான் சென்று இருக்கின்றார் அப்படின்ட்டுன்னு தாய் யசோதை பின்னாடியே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி பின்னாடி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்க பார்க்கின்றார், ஒரு அறையில் கிருஷ்ணர் குழந்தை ஒரு மர உரலில் மேல் உட்கார்ந்து கொண்டு வெண்ணெயை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாராம். அப்படி வெண்ணெயை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தாய் யசோதைக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. தாய் யசோதைக்கு ஆனந்தமாக இருந்தது. ஏனென்றால் குழந்தை கிருஷ்ணருக்காகவே வெண்ணெய் கடைந்து வைத்தது கிருஷ்ணர் சாப்பிடுவதற்காக. அதனால கிருஷ்ணர் சாப்பிடறாரு, ஆனந்தமாக இருந்தார். அதே சமயத்துல அந்த இடத்துல காக்கா மற்றும் குரங்குகளும் இருந்ததுனால யசோதாமாவுக்கு கடும் கோபமும் வந்தது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த காக்கைக்கும் அங்க இருக்கின்ற குரங்குகளுக்கும் தன் கையாலேயே அந்த குரங்குகளுக்கு
வெண்ணெயை கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த இடமே ஒரு அலங்கோலமாக இருந்ததாம். ஏன்னா குழந்தை கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கார், குரங்குகளுக்கு கொடுக்கின்றார். குரங்கு ஒரு இடத்துல எப்பயுமே இருக்காது. அந்த இடத்தை அப்படியே மெஸ் ஆயிருச்சா, அப்படியே அலங்கோலமா ஆயிருச்சா. இத பார்த்த பிறகு யசோதாமாவுக்கு இன்னும் கடும் கோபம். அப்ப கடுங்கோபமா இருக்கிற யசோதாமா என்ன பண்றாங்க, கையில ஒரு தடியை எடுத்துக்கிட்டாங்க, தடியில ஒரு குச்சி ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணரை தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அழகாக சொல்கின்றார்கள், கிருஷ்ணர் ஏன் குரங்குகளுக்கு வெண்ணெயை கொடுக்கின்றார் அப்படின்ட்டு. ஏனென்றால் போன யுகத்துல, அதாவது திரேத்த யுகத்துல என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இந்த குரங்குகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ராம அவதாரத்துல வரும்பொழுது இந்த குரங்குகள் அனைவரும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு உதவி செய்ததாம். லோகாதிராமம் ரணரங்கதீரம் ராஜீவ நேத்ரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே, ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே. இந்த குரங்குகள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு பாலம் கட்டுவதற்கு மற்றும் சீதையை தேடுவதற்கும் நிறைய உதவிகள் செய்தது. அது மட்டும் இல்லாமல் ராமர் மற்றும் ராவணன் போர் புரியும் பொழுது இந்த குரங்குகளும் நிறைய உதவி செய்ததாம். அதுல போர் முடிந்த பிறகு அன்று இரவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த போர் முடிந்த பிறகு இரவு நேரத்துல சில குரங்குகளுக்கு கால் இல்லை, சில குரங்குகளுக்கு கை இல்லை, சில குரங்குகளுக்கு காது இல்லை, சில குரங்குகளுக்கு வால் இல்லை. இருந்தாலும் ராமச்சந்திர பிரபு அங்க பார்க்கும் பொழுது, பிரபு நான் இன்று இத்தனை பேரை கொண்டுட்டேன் பிரபு. மற்ற குரங்குகள் சொல்றதா, இன்றைக்கு நான் 4 பேர்களை வதம் செய்தேன், கொன்று விட்டேன் பிரபு அப்படின்னு சொல்லுதான். அடுத்த குரங்கு சொல்லுதான், பிரபு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாங்களாம் இருக்கிறோம், நாளைக்கு நம்ம சண்டை போடுறோம், நாளைக்கு இன்னும் நிறைய அசுரங்களை நம்ம வதம் செய்ய போறோம் அப்படின்ட்டு கை கால் இழந்த குரங்குகள் சொல்லுகின்றதாம். அப்ப ராமச்சந்திர பிரபு மனசார நினைக்கின்றார்களா, இந்த குரங்குகளுக்கு கை கால் இல்லைனாலும் உற்சாகத்துடன் சொல்கின்றது, இதுங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகின்றனே தெரியலையே. ராமச்சந்திர பிரபு என்ன சொல்றார், இந்த குரங்குகள் ராவணியிடம் சண்டை செய்த பிறகு கை கால் இல்லாமல், காது இல்லாமல், கண் அடிப்பட்டு, உடல் அடிப்பட்டு, அங்கமிங்கமாக காயத்தோட இருக்கின்றது. இருந்தாலும் நாளைக்கு நான் இத்தனை பேர் கொண்டுருவேன், நாளைக்கு நான் இத்தனை பேர் கொள்ளுவேன். இந்த குரங்குகள் பேசும் பொழுது ராமச்சந்திர பிரபு கண்ணீர் விடுகின்றார், இந்த குரங்குகளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகின்றனே தெரியலையே அப்படின்ட்டு. அந்த குரங்குகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அதே குரங்குகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய பொழுது அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளை பங்கு கொண்டார்கள். அதனால தான் கிருஷ்ணர் குழந்தை என்ன பண்றார், தன் கையாலேயே அனைத்து குரங்குகளுக்கும் வெண்ணெய் கொடுக்கின்றார். பகவான் நம்ம ஏதாவது சொல்பம்னாக்க சிறிதளவு பக்தி தொண்டு செய்தாலும் அதுல எந்த ஒரு இழப்பும் கிடையாது. 2:40 பகவத்கீதையில் அழகாக சொல்லப்படுகின்றது, எந்த ஒரு இழப்பும் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் இடத்துல ஒரு தொண்டு, ஒரு சிறிதளவு சேவை செய்தாலும். அப்ப யசோதாமா பாக்குறாங்க, இந்த நிகழ்வு அனைத்தும் பார்த்து கொண்டு கிருஷ்ணரை எப்படியாவது தண்டிக்க வேண்டும், இது சரியில்லை, இதே சரியில்லை, அதனால கிருஷ்ணரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி யசோதாமா கிட்ட நெருங்குறாங்க. அப்படி நெருங்கும் பொழுது அங்க இருக்கின்ற காக்கை அனைத்தும் பறந்து போயின, குரங்குகள் அனைத்தும் அங்கும் இங்குமாக தலை தெரித்து கொண்டு ஓடின. அப்ப கிருஷ்ணரும் பார்க்கின்றார், ஆஹா அம்மா கிட்ட மாட்டணும்,
அடி கொடுத்துருவாங்க, அதனால ஓடிடணும் அப்படின்னு கிருஷ்ணர் ஓட ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அகம் சர்வஸ்ய பிரபாவோ மத்த சர்வம் பிராவர்த்ததே இத்தி மத்வ பஜந்தே மாம் பூதபாவ சமன்விதா. அகம் சர்வஸ்ய பிரபாவம், எல்லா படைப்பிற்கும் நானே காரணம் அப்படின்றார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தான் கடவுள் என்று மறந்து போனார் யசோதா அம்மாவுடைய அன்பினால். அதே போல யசோதா அம்மாவும் மறந்து போனார் குழந்தை கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்று. இம்மாதிரியாக யசோதா அம்மா கிருஷ்ணர் குழந்தையை ஒரு தடியை எடுத்து விரட்டுகின்றார். அப்படி விரட்டும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் ஓடிக்கொண்டு சிறிது தூரம் ஓடி சென்று பின்னாடி திரும்பி பார்க்கிறாராம். திரும்பி பார்த்து யசோதாமா இன்னும் எவ்வளவு தொலை தூரத்துல இருக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்கிறார். அப்படி தொலை தூரத்துல இருந்து பார்க்க அந்த யசோதாமா வரத பார்த்து மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் குதிச்சு மறுபடியும் ஓடுறார். அவர் ஓடும் பொழுது கிருஷ்ணர் நேராக ஓடாமல் அங்கும் இங்கும் வளைந்து கொண்டு, பொதுவாக வீட்டுல குழந்தைகள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னாக்கா, இப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா வீடும் சின்னதா தான் இருக்கு. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, கொண்டோமினியம் இருக்காங்க, அடுக்குமாடி வீட்டுல இருக்கிறாங்க, எல்லா வீடும் சின்னதா வச்சுக்கிட்டாங்க. அதனால பிள்ளைங்க தவறு செஞ்சா மாட்டிக்கொள்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கு, ரொம்ப அப்படி ஈஸியா இருக்கு. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க, பெரிய வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமப்படணும். இந்த குழந்தை எங்க போய் ஒளிஞ்சிச்சுன்னே தெரியலையே, தேடுவாங்க தேடுவாங்க தேடுவாங்க, குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது. அப்ப யசோதம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் குழந்தையை கட்டி போடே ஆக வேண்டும், எப்படியாவது பிடிச்சு தண்டிச்சே ஆகணும். இது சரியான எத்திட்யூட் கிடையாது, நன்னொழுக்கம் கிடையாது, நன்னடத்தை கிடையாது. அதனால கிருஷ்ணர் குழந்தையை கட்டி போடணும் அப்படின்ட்டு துரத்தி கொண்டே வருகின்றார்கள். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் அழகா சொல்றாங்க, யோகிமார்கள் ஞானிமார்கள் பல வருடமாக தியானம் செய்கின்றார்கள் பகவானுடைய திருப்பாதத்தை கைப்பற்றுவதற்கு. யோகிமார்கள் தியானம் செய்து கொண்டு பல வருடமாக பகவானுடைய திருப்பாதத்தை அவர்களுடைய இருதயத்தில் நினைப்பதற்கும் அவர்கள் நினைவில் மறுபடியும் நினைவில் கொள்வதற்கும் யோகிமார்கள் பல வருடமாக தவத்தை மேற்கொள்கின்றார்கள். அவர்களாலும் முடியவில்லை. ஆனா இங்க யசோதா அம்மா கிருஷ்ணரை துரத்தி கொண்டு வருகின்றார். தாய் பாசத்தினால் கிருஷ்ணரை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றார், நின்னு பாக்குறாரு, யசோதா இன்னும் வரல. இவரு இங்க ரெஸ்ட் பண்றாரு, மூச்சு எழுந்து ரெஸ்ட் பண்றாரு. ரெஸ்ட் பண்ணி ஓடுறாரு. யசோதாமா, கிருஷ்ணா நில்லு, கிருஷ்ணா உன்னை நான் இன்னைக்கு விட மாட்டேன், எப்படியாவது பிடிச்சிருவேன், நில்லு கிருஷ்ணா, என்னால ஓட முடியல கிருஷ்ணா, நில்லு கிருஷ்ணா, நில்லு கிருஷ்ணா, நில்லு, நீ பாரு கிருஷ்ணா, என்னால முடியல, மூச்சு வாங்குது கிருஷ்ணா, நில்லு கிருஷ்ணா, பிளீஸ் கிருஷ்ணா, பிளீஸ் கிருஷ்ணா, நில்லு கிருஷ்ணா. அப்ப யசோதாமா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணா நில்லு கிருஷ்ணா, கிருஷ்ணா ஓடாத கிருஷ்ணா, என்னால முடியல கிருஷ்ணா, நான் குண்டா இருக்கேன் கிருஷ்ணா, மூச்சு வாங்குது கிருஷ்ணா, வியர்வை வடிந்து கொண்டிருக்கு கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா தான். அப்ப கிருஷ்ணா பார்க்கிறா, அச்சோ அம்மா பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க, என்னை பிடிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றா, சரி அம்மா தானே, நம்ம அம்மா தானே, புரோபாதர் எழுதியிருக்கார், கிருஷ்ணர் யசோதாம்மாவை தன் சொந்த அம்மாவாக கருதுகிறார் அப்படின்னு சொல்ல கிடையாது. கிருஷ்ணருடைய உண்மையான தாய் தந்தையர் யசோதா அம்மாவும் மற்றும் நந்த மகாராஜாவும். அதாவது இங்க மட்டும் இல்ல, கோலோக பிருந்தாவனத்துல, கோ அப்படின்றால் பசு, லோகம் என்றால் ஒரு பிளானட். அந்த கோ என்ற பிளானட்ல அந்த பசுமாடுகள் இருக்கின்ற அந்த கோலோக பிருந்தாவனத்துல கூட இவர்கள் இருவரும் தான் அப்பா அம்மா, யசோதா அம்மாவும் நந்த மகாராஜாவும். சோ இவர்கள் இருவரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிருஷ்ணரை பெற்றோர் பாவத்துல கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணரிடம் வந்த அம்சங்கள் இவர்கள் இருவரும். பாகவதத்துல அழகா சொல்லியிருக்கின்றார், இவர்கள் இருவரும்
பிரபுபாத் சொல்றார், இவர்கள் இருவரும் யசோதாமாவும் யசோதாமாவும் நந்தமாரும் கிருஷ்ணருடைய அம்சம். அதாவது வாத்சல்ய பாவம், பெற்றோர்களுடைய பாவத்துல இவர்கள் இருவரும் வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் மறுபடியும் இங்க வந்திருக்காங்க, குழந்தை கிருஷ்ணருக்கு தாய் தந்தையராக. அப்ப இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறாங்க, யசோதாமா கிருஷ்ணரை விரட்டி கொண்டு வரும் பொழுது அவருடைய தலையில் வைத்திருந்த கொண்டை, அந்த கொண்டையில பாத்தீங்கன்னா அந்த சரம் இருக்கும், பூச்சரம் இருக்கும். அந்த பூச்சரத்திலிருந்து சில பூக்கள் கீழே விழுகின்றதாம், சில பூக்கள் தலையிலே இருக்கின்றதாம். இதை ஆச்சாரியர்கள் அழகா சொல்கின்றார்கள், அந்த பூக்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றதாம், அந்த பூக்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றதாம். கிருஷ்ணர் யசோதா அம்மா எப்படி பிடிக்க போறாங்கன்றத சில பூக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சில பூக்கள் தலையில இருந்ததாம், யசோதா அம்மா தலையில, அவருடைய முடியில் இருந்ததாம். அப்ப சில பூக்கள் நினைக்கின்றதாம், போக்தாரம் யஜன தபசம் சர்வலோக மகிழம், சர்வலோகத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற கிருஷ்ணரை யசோதாமா பிடிக்க போறாங்களே, இத பாக்குறதுக்கு நமக்கு மனசுல தெம்பு இல்ல, இத பாக்குறதுக்கு மனசுல சக்தி இல்ல, அதனால நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள் கீழே விழுகுதான். ஆனா இந்த வைபவத்தை நம்ம அப்படியே நினைவு கூற வேண்டும். யசோதாமா எப்படி இருப்பாங்கன்றத நம்ம நினைவு கூற வேண்டும். பிரபுபாதர் சொல்கின்றார், இந்த இடத்துல பிரபுபாதர் சொல்றார், ஒவ்வொருவரும் பக்தியில முன்னேற வேண்டும் என்றும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னாக்கா, யசோதா அம்மாவுடைய அவர்கள் எப்படி கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்து கொண்டு வெண்ணையை கடைந்தார்களோ, கிருஷ்ணரை எப்படி பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டார்களோ, அம்மாதிரி அவருடைய பாத சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது அனுச்சரன் அனுகரன் இரண்டு விஷயம் இருக்கு. அனுச்சரன் என்பது அவர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும். எப்படி? ஒரே நோக்கம், கிருஷ்ணரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். ஒரே நோக்கம், வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பகவானுடைய சிந்தனையில இருந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். அதுதான் என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னாக்கா, சததம் கீர்த்தயந்தோமா, எப்பொழுதும் நம்ம என்ன வேலை செய்து கொண்டாலும் கிருஷ்ணர் கீதையில ஆகா சொல்கின்றார், யத் கரோஷி யத் அஜ்னாசி யத் தபாஷி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம். யத் கரோஷி யத் அஜ்னாசி யத் ஜுஹோசி தடாசியா யத் தபாசியாசி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம். எதையெல்லாம் நீங்க செய்றீங்களோ, என்ற தவம் எல்லாம் நீங்க செய்கின்றீர்களோ, அது எல்லாம் எனக்கு அர்ப்பணியுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கின்றார். அந்த பாத சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். யாருடைய பாத சுவடுகளை? யசோதாமாவுடைய பாத சுவடுகளை. அப்ப பிரபுபாதர் சொல்கின்றார், இதுதான் அனுச்சரன். அனுகரன் என்பது யசோதாமா மாதிரி உடுத்தி கொண்டு அவர்கள் போல நகல் செய்யக்கூடாது. அதாவது மஞ்சள் சாரி உடுத்தி கொண்டு கழுத்துல அது போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஓடிக்கிட்டு கிருஷ்ணர் விரட்டுற மாதிரி ஒரு பாவனையில் இருக்கணும், அது கூடாது. ஆனா கிருஷ்ணரை தன் இருதயத்துல வைத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அந்த ரீதியில இந்த பூக்கள் என்ன நினைக்கிறதுனாக்கா, சில பூக்கள் கிருஷ்ணரை எப்படி பிடிக்க போறாங்க, யசோதாமா பார்க்க வேண்டும் என்பதற்காக சில பூக்கள் தலையில இருந்தது. சில பூக்கள் கிருஷ்ணரை பிடிக்க, யசோதாமா பிடிக்க போறாங்க, அதை பாக்குறதுக்கு நமக்கு மனசுல தெம்பு இல்ல, அதனால நம்ம தலையில இருக்கவனா கீழே விழுந்துரும் அப்படி சொல்லி சில பூக்கள் கீழே விழுகிறோம். இந்த மாதிரி ஒரு வழியாக யசோதாமா கிருஷ்ணனிடம் கேட்கிறாங்க, கிருஷ்ணா நில்லு, கிருஷ்ணா ஓடாத, கிருஷ்ணா என்னால முடியல, கிருஷ்ணா பாரு, கிருஷ்ணா உன்னை விரட்டி விரட்டி எனக்கு ஸ்வர்ணம் பக்திரம், ஸ்வர்ணம் பக்திரம்னாக்கா எனக்கு வேர்வியா ஊத்துது, நீ நில்லு கிருஷ்ணா அப்படின் போது கிருஷ்ணா கருணையோட என்ன பண்றார், அம்மா தானே, நம்ம அம்மா தானே, நம்ம அம்மா, என்னுடைய அம்மா, என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் நிக்கிறார். கிருஷ்ணர் நிற்கும் போதே கிருஷ்ணர் என்ன பண்றாங்க, யசோதாமா பிடித்து கொள்கிறார்கள். பிடித்து கொண்ட பிறகு இனியும் நீ ஒன்னும் சுட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா
கிருஷ்ணர் எதுக்காக ஓடுறார் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா, யசோதா அம்மா கையில வைத்திருந்த அந்த குச்சிய பார்த்து, எங்கடா கிருஷ்ணா அம்மா நம்மள அடிச்சிருவாங்களோ அந்த பயத்தாலதான் ஓடுறார். அந்த பயத்தால ஓடும் பொழுது கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் என்று கூட நினைக்கலையாம். அவரே மறந்து போனார். ஏன்னா யசோதா அம்மாவுடைய அன்பினால. அப்ப அந்த குச்சியை பார்த்து பயந்ததுனால கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த குச்சியை கீழே போடுங்கம்மா, அப்பதான் நான் நிப்பேன் அப்படின்றார். அப்ப ஒரு வழியாக கிருஷ்ணரை பிடிப்பதற்காக யசோதம்மா, இது பாவம் குழந்தை, சமயத்துல குழந்தைங்க வீட்டுல ஏதாவது தவறு பண்ணிட்டா நம்ம குச்சியை தூக்கிட்டு வரும் அடிப்பதற்கு. ஆனா அந்த குழந்தைங்க கண்ணுல போலியாக கண்ணீர் வழும் போது, எப்படி சில குழந்தைங்க உண்மையாகவே அழுதுரும் குச்சியை பார்த்த பிறகு, சில குழந்தைங்க கண்ணுல அப்படியே கண்ணீரை வைத்துக் கொண்டு போலியாக நகல் செய்தாலும் அம்மா அல்லது அப்பா என்ன பண்ணுவாங்க, குச்சியை கீழே போட்டுருவாங்க. அதே போலதான் கிருஷ்ணர் என்ன பண்றார், நகல் செய்கின்றார். யசோதம்மா நம்மள அடிக்க கூடாது அப்படி சொல்லி கண்ணுல தண்ணீரை வைத்துக் கொண்டு நகல் செய்கின்றார். இந்த மாதிரி நகல் செய்யும் பொழுது யசோதா அம்மா கருணையோட அந்த குச்சியை கீழே போட்ட பிறகு கிருஷ்ணர் பிடிப்பதற்கு அவர் இடம் கொடுக்கின்றார். அப்போ ஒரு வகையா கிருஷ்ணரை யசோதா அம்மா பிடிக்கிறாங்க. பிடித்த பிறகு இனியும் நீ தவறு செய்யக்கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்க, உரல்ல எந்த உரல் மேல நீ ஏறி நின்னையோ அதே உரல்ல நான் உன்னை கட்டி போடுறேன் அப்படின்னு. சோ இந்த இடத்துல சில புரோபாதர் அழகாக சொல்லி இருக்கின்றார், யசோதாமா கிருஷ்ணர் எதுக்காக கட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே குச்சியை பார்த்து பயத்தின் காரணத்தினால, ஏற்கனவே யசோதாமா அந்த குச்சியை எடுத்து விரட்டி வரும் பொழுது அந்த பயத்தின் காரணத்தால கிருஷ்ணர் வேற எங்கேயும் ஓடி போய் விடக்கூடாது என்பதற்காகவே கிருஷ்ணரை உரலில் கட்டி போட யசோதாம்மா முன் வருகின்றார்கள். அப்படி ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. இப்ப யசோதாம்மா கிருஷ்ணரை உரல்ல கட்டி போட போறாங்க. அப்படி உரல்ல கட்டி போடும் பொழுது வீட்டில் இருக்கின்ற கயிறை கொண்டுட்டு வராங்க யசோதாம்மா கிருஷ்ணரை கட்டுவதற்காக. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, யசோதாம்மா வீட்டுல இருக்கிற கயிறு கொண்டு வந்து கட்டுறாங்க. ஒரு 2 விரல் அங்குலம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, கயிறு பத்தல. அந்த இடுப்புல வச்சு கட்டும் பொழுது தச்சுக்கோ பஞ்சாங், மலாய மொழியில சொன்னா தச்சுக்கோ பஞ்சாங். சோ கயிறு பத்தல. அப்ப அந்த நேரத்துல கோபிமார்களும் வராங்க. பக்கத்துல இருக்கிற அண்டை வீட்டுல இருக்கின்ற கோபிமார்களும் வராங்க. என்ன அது ஒரே சத்தமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. வந்து பார்த்தாக்கா இந்த இடத்துல கிருஷ்ணரை என்ன பண்றாங்க, கட்டி போட முயற்சி பண்றாங்க. வீட்டில் இருக்கின்ற அனைத்து கயிறுகளும் கட்டி போட பாக்குறாங்க, முடியல. மற்றும் யசோதாமா சொல்றாங்க, கோபிமார்களே உங்க வீட்டுல இருக்கிற கயிறு எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு எப்படியாவது கட்டி போட்டுடணும் குழந்தை கிருஷ்ணரை. ரொம்ப சுட்டித்தனம், எப்படியாவது கட்டி போட்டுடணும். அப்ப யசோதாமாவுடைய அந்த உறுதி எப்படி இருக்கு பாருங்க. அங்க கயிறு பத்தலனாலும் எப்படியாவது கட்டி போட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி நமக்கு பக்தியில இருக்கணும். எப்படியாவது சேவை செய்யணும். கோயிலுக்கு போய் எப்படியாவது சேவை செய்யணும். கோயிலுக்கு போய் கதை பேசக்கூடாது. கதை பேசுறதுக்குனே ஒரு கூட்டம் வருது, அதை விட்டுருங்க. நம்மளுடைய நோக்கம் ஆலயத்திற்கு சென்று நாம் பக்தி சேவை செய்யணும். பொதுவாக ஆலயத்திற்கு செல்கின்றோம் பகவானுடைய தரிசனத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. ஆனா அங்கு பகவான் முன்னுக்கு நம்ம கீழே விழுந்த பிறகு என்ன நடக்குது, நம்ம எழுந்திருச்சு ஓடிடும் வெளியே. ஒரு கடமைக்கு கோயிலுக்கு வந்துட்டு பகவானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம உடனே எழுந்திருச்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பகவானுடைய கருணையை எதிர்பார்த்து ஆலயத்திற்கு சென்றிருக்கோமே தவிர பகவான் நம்முடைய கருணையை எதிர்பார்த்து கொள்ளவில்லை அங்க. அப்ப யாருடைய தரிசனத்தை ஏற்கின்றார்கள்? நாம் பகவானுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போறோம். ஆனா அங்க போன பிறகு நம்ம நடக்குது, நம்ம தண்டவாட் பண்ணிட்டு உடனே எழுந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஃப்ரெண்டு வெளியே இருக்காங்க, அந்த மாதாஜி பார்த்து ஏதாவது பேசணும், இந்த பிரபு பார்த்து ஏதாவது பேசணும்,
வீட்டு கதை பேசணும், அவங்க கதை பேசணும், இவங்க கதை பேசணும், அப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்ப பகவான் பாக்குறார், நான் யாருடைய கருணை எடுத்துக்கிட்டு இருக்கேன்? பக்தன் என்னுடைய கருணை எடுப்பதற்காக வந்திருக்கான், கடைசியில நான் அவனுடைய கருணை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப என்ன நடக்குதுனாக்கா, அண்டை வீட்டில் இருக்கின்ற யசோதாமாவுடைய தோழிமார்கள் அனைவரும் கயிறு கொண்டுட்டு வராங்க, கட்டுறாங்க. ஆனா பத்தல, கயிறு 2 விரல் அங்குலம் பத்தல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, யசோதாமா எவ்வளவு முயற்சி பண்றாங்க, கிருஷ்ணரை கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என்று. அப்ப கிருஷ்ணர் யசோதாமா கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் கிருஷ்ணா கட்ட முடியல அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கே தெரியலமா, ஏன் கட்ட முடியலன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல கோபிமார்கள் இன்னும் நிறைய கயிறுகளை கொண்டு வந்து கொடுக்கின்றார் கிருஷ்ணரை கட்டுவதற்கு. கோபிமார்கள் கட்ட முடியல. அப்ப ஒரு வழியாக கிருஷ்ணர் பார்க்கின்றார், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேலை, ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி பரவாயில்ல, அம்மா கட்டிட்டு போட்டோம். அப்ப இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் அழகா சொல்கின்றார்கள், ஏன் கிருஷ்ணரை கட்ட முடியல அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணர் இடத்துல நிறைய சக்தி இருக்காம். சந்தினி சக்தி இருக்கு, சன்பி சக்தி இருக்கின்றது, சொரூப் சக்தி இருக்கின்றது. இந்த மாதிரி அவரிடம் இருக்கின்ற அனைத்து சக்தியிலும் முன்னுக்கு வந்து நிக்கிறான். எங்களுடைய மாஸ்டர் பரம்பொருளாக இருக்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீங்க எப்படி கட்ட போறீங்க நாங்க பார்க்க போறோம் அப்படின்றதுக்காகவே கிருஷ்ணர் முன் தோன்றி கிருஷ்ணரை கட்ட விடாமல் கிருஷ்ணருடைய அனைத்து விதமான சக்திகளும் மறைத்துக் கொள்கின்றதாம் கிருஷ்ணரை கட்ட முடியாத அளவுக்கு. அப்ப கிருஷ்ணர் பார்க்கின்றார், கிருஷ்ணரிடம் கிருபா சக்தி இருக்கின்றதாம், கருணை வாய்ந்த சக்தி. கருணை என்றால் கம்பேஷன். அந்த கருணை என்ற சக்தி வெளிப்படும் பொழுது அனைத்து சக்திகளும் தானாகவே பகவானுடைய உள்ளத்துல, பகவானுக்குள்ள போய் ஐக்கியமாகின்றன. அப்ப கிருஷ்ணரிடம் அந்த கருணை என்ற சக்தி வரும் பொழுது கிருஷ்ணர் பார்க்கின்றார், அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்களே. அப்படி அந்த கருணை வந்த பிறகு யசோதா அம்மா கிருஷ்ணரை கட்டுகின்றார். கட்டிட்ட பிறகு, ஏன்னா இந்த கதை பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமான கதை, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ணரை கட்டிய பிறகு யசோதம்மா மறுபடியும் சமையல் அறைக்கு சென்று விட்டார்கள். சமையல் அறைக்கு சென்ற பிறகு பலராமர் வருகின்றார். அந்த நேரத்துல பலராமர் வந்து பார்க்கின்றார், கிருஷ்ணா இது என்னது, உன்னை யாரு கட்டி போட்டது அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், என்னை யாரு கட்ட முடியும், என்னை யாரு கட்டுவா, யாரு கட்டியிருப்பா, நம்ம யசோதாமா தவிர வேற யாரு என்னை கட்ட முடியும். கிருஷ்ணரை அன்பால் கட்டுகின்றார். நம்ம கிட்ட கிருஷ்ணர் எதுவுமே கேட்கல, அன்பு கேட்கிறார். நம்ம கிட்ட அன்பு இருக்கு, அந்த அன்பை காட்டுங்கன்றார். பக்தியில அன்பை காட்டுங்க, அந்த அன்பு மூலியமா என்னை புரிந்து கொள்ள முடியும். பக்தியாமாம் அபிஜனாந்தி யாவன் யாச்சாஸ்மி தத்வதா தத்தோமாம் தத்வதோ ஞாதோ விசத்தே அத்தத் அனந்தரம். பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் சொல்கின்றது. சோ அப்ப பலராமரிடம் சொல்கின்றார், யசோதாமா தவிர என்னை யாரு கட்ட முடியும். அப்ப யசோதாமாவிடம் கேட்கின்றார் பலராமர், அம்மா நீங்க யார கட்டி போட்டிருக்கீங்க தெரியுமா? அவத பகவான் பரமபுருஷர் கிருஷ்ணர், அவரை போய் கட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு. அப்ப யசோதாம் என்ன பண்றாங்க, கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு, உனக்கு அடி வேணுமா, உனக்கு அடி வேணுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. யார பார்த்து? பலராமரை பார்த்து. ஏற்கனவே அவனை கட்டி போட்டுட்டேன், நான் மறுபடியும் உன்னை கட்டி போட வைக்காத, ஒழுங்கா கிளம்பிடு அப்படின்ட்டு. பலராமர் மறுபடியும் சொல்றார், அவர் சர்வலோகத்திற்கும் மகேஸ்வரன், அந்த மகேஸ்வரனை போய் கட்டி போட்டிருக்கீங்களம்மா, இது நியாயமா அப்படின்ட்டு. மறுபடியும் யசோதம்மா சொல்றாங்க, ஒழுங்கா கிளம்பிடு, இல்ல அடி வாங்கிடுவேன் அப்படின்னும் போது, இது இங்க
ஒன்னும் நடக்காது அப்படின்னு புரிந்து கொண்ட பலராமர் அங்கிருந்து நவுந்துட்டார். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றார், இனி நம்ம இன்னும் அதிகமாக குறும்புத்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே யசோதாமா கிருஷ்ணரை மர ஊரலை கட்டினதுனால அந்த மர ஊரலை அப்படியே நகர்த்தி கொண்டு செல்கின்றார். அந்த மர ஊரலை அப்படியே நகர்த்தி கொண்டு செல்கின்றார். எங்க நகர்த்தி கொண்டு செல்கின்றார் அப்படின்னாக்கா, நந்த மகாராஜாவுடைய வீட்டின் பின்புறத்துல 2 அர்ஜுனா ட்ரீ இருக்கின்றது. அர்ஜுனா மரம், அதாவது அமலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மரத்தை, அந்த 2 மரத்துக்கு நடுவுல போக வேண்டும் என்பதற்காகவே குழந்தை கிருஷ்ணர் அந்த மர ஊரலை நகற்றி கொண்டு பின்னாடி இழுத்து கொண்டு அந்த மரத்தின் நடுவுல உள்ளுக்கு நுழைஞ்சி அந்த மரத்திலிருந்து 2 நபர்கள் வருகின்றார்கள். அப்ப இந்த இடத்துல பாக்கணும்னாக்கா, அந்த 2 மரங்கள் யாரு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்கு. அப்ப அந்த 2 மரங்கள் அர்ஜுனா மரங்கள், அதாவது அந்த ஏற்கனவே நாரத முனியினால சாபம் வாங்கின அந்த 2 மரங்களாக இருக்கின்ற அந்த 2 நபர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்னால முக்தி பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த 2 மரங்கள் நந்த மகாராஜாவுடைய வீட்டுக்கு பின்புற தோட்டத்துல பல வருடமாக, பல 1000 ஆண்டுகள் வருடமாக அந்த மரங்கள் பகவானுக்காக காத்திருந்தன, பகவானுடைய வருகைக்காக காத்திருந்தது. அப்படியே பகவானுடைய வருகைக்காக காத்திருந்த பொழுது அந்த மரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏறி விளையாண்டு இருக்கின்றார். அந்த மரத்தை தழுவி கொண்டிருக்கின்றார். அந்த மரத்துல காய்ந்த பழங்களை கிருஷ்ணர் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கின்றார். சோ இவ்வழியாக இந்த 2 மரங்களும் அன்றாடம் கிருஷ்ணருடைய லீலைகளை பார்த்து கொண்டிருந்தது. அப்ப பகவான் என்ன பண்றார், அந்த மரத்துல இருக்கின்ற நலகுபேரா மற்றும் மணிக்கிரீவனை நாரத முனியோடைய பாவ விமோசனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே அந்த 2 மரங்களுக்கு நடுவில் உரலை நகற்றி கொண்டு அந்த 2 மரங்கள் அந்த உரலால் மாட்டிக்கொண்ட பிறகு 2 மரங்களும் கீழே விழுந்தன. சோ அந்த 2 மரங்கள் கீழே விழுந்த பிறகு அந்த 2 மரத்திலிருந்து நலகுபேரா மணிக்கிரீவா இவர்கள் இருவரும் தோன்றி பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். என்ன பிரார்த்தனை? நாங்கள் அன்றாடம் உங்களுடைய கருணையை வேண்டி காத்து கொண்டிருந்தோம். உங்களுடைய கருணை எங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் தொடுவதன் மூலமாகவும், நீங்கள் எங்கள் மேல் ஏறி விளையாடுவது மூலமாகவும், எங்களுடைய மரங்களாக இருந்த பழத்தை சாப்பிட்டது மூலமாகவும் உங்களுடைய கருணையை வேண்டி காத்திருந்து உங்கள் கருணை எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் மிகவும் சீக்கிரமாக உங்களை விட்டு செல்கின்றோமே அப்படின்னு நினைத்து எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது அப்படின்ட்டு நலகுபேரா மற்றும் மணிக்கிரீவா இவர்கள் இருவரும் பகவானிடம் சொல்கின்றார்கள். அப்புறம் சொல்றாங்க, கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா உங்களை நாங்க பார்க்கணும், காதுன்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா உங்களுடைய கதைகளை பத்தி நாங்க கேட்கணும், வாயின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா உங்களை பத்தி பேசணும், நாக்குன்னு இருந்துச்சுனாக்கா உங்களுடைய பிரசாதங்களை ருசிக்க வேண்டும். சோ இந்த மாதிரி அந்த இருவரும் பகவானை புகழ்ந்து 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 கடைசியாக அவர்கள் இருவரும் அவர்களுடைய லோகத்திற்கு சென்றனர். சோ இவ்வழியாக ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணர் காட்டிலும் கிருஷ்ணருடைய பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த மர உரல் அந்த 2 மரத்துல மாட்டிக்கொண்டு அந்த மர உரல் தான் அவர்களுக்கு விமோச்சனத்தை, பாவ விமோச்சனத்தை கொடுத்தது என்று. எப்படி என்றால், ஒரு தூய பக்தர் பகவானுடைய பாத சுவடுகளை பின்பற்றினால் அந்த தூய பக்தன் யாரை வேண்டாமானாலும் முக்திக்கான வழியை கொடுக்க முடியும். அது வீதியில அந்த உரல் வெறுமனே பகவானுடைய பாத சுவடுகளை பின்பற்றதுனால அந்த நலகுபேரா மற்றும் மணிகிரீவாக்கு
இருவருக்கும் பாவ விமோச்சனம் கொடுத்து அவர்கள் தேவலோகத்திற்கு சென்றார்கள். இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னாக்கா யாருடைய பசங்க? அதாவது இவர்கள் இருவரும் தேவலோகத்தில் இருக்கின்ற குபேரனுடைய பிள்ளைகள். அந்த குபேரன் தேவர்களுக்கு எல்லாத்துக்குமே கடனை கொடுப்பவர். எப்படி நம்ம லோகத்துல அலோம் வட்டி கடன் கொடுக்கின்றார்களோ, எப்படி பேங்க் நமக்கு பணம் கொடுத்து அதன் மூலியமா அவர்கள் வட்டியை சம்பாதிக்கின்றார்களோ, அதே போல தேவர்களுக்கெல்லாம் குபேரன் தான் பெரிய பணக்கார். அவர்களுடைய குழந்தைகள் பசங்க தான் இவங்க இருவரும். என்ன பண்றது? இப்ப நம்ம பாக்குற மாதிரி செல்வந்தர்களுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அகந்தையாக இருப்பார்கள், ரொம்ப கர்வமாக இருப்பார்கள், பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள், கோபக்காரர்களாக இருப்பார்கள், எல்லாமே எங்களுடையது அப்படின்னு இருப்பார்கள். அம்மாதிரி இவர்கள் இருவரும் நலகுபேரனும் மணிக்கிரீவனும் பாத்தீங்கன்னாக்கா குபேரனுடைய பசங்கன்றது காரணத்தினால அவர்களிடத்துல தற்பெருமை மிகவும் அதிகமாக இருந்தது. சோ நாரத முனியோட சாபம், அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு. அடுத்தடுத்து யாராவது வாய்ப்பு கொடுத்தா அதை பத்தி பேசுவாங்க, தெரிந்து கொள்ளுங்கள். சோ அதுக்கப்புறம் நாரத முனியோட சாபத்தினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு பாவ விமோச்சனம் கொடுப்பதற்காக வருவார். அப்பொழுது அவரிடமிருந்து நீங்க விடுதலை அடைவீர்கள் என்று சொல்லி அவர்கள் பகவானால விடுதலை அடைந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துல இருந்த குருபுடைய வேண்டுகோளுக்கு நம்ம சொல்லுவோம். சோ அவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னாக்கா தேவலோகத்துல குபேரனுடைய பசங்க. அவர்கள் அந்த தேவலோகத்துல இருக்கும் பொழுது சிவனுடைய அனுகிரகம் கிடைத்ததுனால மண்டகினி என்ற நதியில அவர்கள் இருவர் என்ன பண்றாங்கன்னாக்கா அங்கு இருக்கின்ற பெண்களிடம் உல்லாசமாக எந்த ஒரு ஆடையும் அணியாமல், அதாவது அந்த மண்டகினி நதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கங்கை, நம்ம இங்க கங்கா, பகீரதி, பாகிரதி என்று நம்ம அழைக்கின்றோமா இல்லையா? அதே போல அந்த கங்கை மேலோகத்திலிருந்து வராங்க. அப்ப மேலோக தேவலோகத்துல சிவனுடைய பூங்காவனத்துல அந்த நதி இருக்கின்றது, கங்கை இருக்கின்றது. அங்க இந்த இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா மேலே எந்த ஒரு ஆடையும் அணியாமல் மதுபானத்தை அருந்தி கொண்டு மற்றும் அங்க இருக்கின்ற மங்கைகளிடம் ஆனந்தமாக உல்லாசமாக ஆடைகளை இல்லாமல் அந்த நதியில அப்படியே நீராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நீராடி கொண்டிருக்கும் பொழுது தன்னையே அறியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள், என போதையில் இருக்கிறாங்க. அதனால்தான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்திலும் சரி, ஒரு மனிதன் சரியான முறையில வாழ வேண்டும் என்றால், பக்தியில முன்னேற வேண்டும் என்றால் 4 கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது மது அருந்துவது கூடாது, மது அருந்துவது கூடாது, மற்றும் மாமிசம் உண்ணக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது. அடுத்தது ஆண் பெண் தகாத உறவை வைத்துக் கொள்ள கூடாது. அடுத்தது போதை வஸ்துக்களை எடுக்கக்கூடாது. அதாவது மது, மாது, சூது, புலால் இவை அனைத்தும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யார் ஒருவர் பக்தியில முன்னேற வேண்டும் என்பது, யார் ஒரு பக்தியில முன்னேற வருபவர்களுக்கு. அப்ப இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னாக்கா போதை வஸ்துக்களை எடுத்திருக்காங்க. அதாவது சோமபானம், சோமபானம் என்பது பாத்தீங்கன்னா அப்படியே போதையிலே இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆண் பெண் தகாத உறவு, அந்த இடத்துல ஆண் பெண் தகாத உறவு இருந்தது. சோ அதனால அவ்வழியாக தேவரிஷி நாரதர் அங்க வரும்பொழுது இவர்கள் இருவரும் அலட்சியமாக இருந்தனர். ஆனா அங்க இருக்கின்ற தாய்மார்கள், அங்க இருக்கின்ற பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா
தேவரிஷி நாரதர் வந்திருக்கின்றாரு, அவர் பெரியவராச்சே. நாரத, நா என்றால் நாராயணர், தா என்றால் கொடுப்பவர். நாராயணரை எல்லாரிடமும் கொடுப்பவர் தான் நாரதர். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நாராயணா நாராயணன் சொல்றார். சோ ஆச்சாரியர் அழகா பாடுறாங்க, நாரத முனி பஜ வினை. ராதா கிருஷ்ணா, நாரத முனி பஜ வினை, ராதிகா ரமண நாம்னே. அவர் தன்னுடைய வீணையில என்ன பண்றார்? ராதா கிருஷ்ணருடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த ரீதியில் இருக்கும் பொழுது அவர் பெரிய தூய்மையான ஒரு பக்தர். ஏன்னா எல்லாரிடத்திலும் பகவானை பத்தி சொல்லக்கூடியவர் நாரதர். அவரை பார்த்ததுனால அங்கிருந்த மங்கையர்கள் அவர்கள் உடனே ஓடி போய் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற துணிமணி எடுத்து துண்டு தங்களுடைய மானத்தை மூடிக்கொள்கின்றார்கள், தன்னுடைய உடம்பை மூடிக்கொள்கின்றார்கள். ஆனால் மணிக்கிரீவரோ நலக்கோபரனோ பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் முழுமையாக போதையில் இருந்ததுனால யார் வந்திருக்கான்றது கூட தெரியல அவங்களுக்கு. அப்ப நாரதர் பார்க்கின்றார், ஓ நீங்க இருவரும் இப்படி இருக்கீங்களா, நான் வந்தது கூட தெரியாம கவனிக்காம அகந்தையோட இருக்கிறீங்களே, உங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும். ஆடை இல்லாமல் இருக்கீங்களா, சரி பரவாயில்ல, மரமாக பிறவி எடுக்க வேண்டும் என்று சபிக்கின்றான். அதான் பாருங்க, ஏன்னா இந்த மரத்துக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஆடையும் கிடையாது. இந்த ரோட்டுல மரம் இருக்கு, காட்டுல மரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் மரம் இருக்கு. எங்கேயாவது மரத்துக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்திருக்கீங்களா? ஆடை, டவுசர், சுலாறு பேண்ட் எதுவும் போட்டிருக்காங்களா? எதுவும் கிடையாது. ஏனென்றால் ஒரு பிறவியில இந்த மரங்கள் ஆள் பாதி ஆடை பாதியாக இருந்த காரணத்தினால இந்த இயற்கை பார்க்கின்றது. அதான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன், கர்மனா தெய்வநேத்ரேனா ஜந்தோ தேஹோ பாபத்தையே ஸ்திரா பிராவிஷ்ட மோதிரம் பும்சோ ரேத்ர கனஸ்ரீயஹ. பாகவத புராணம் சொல்கின்றது. அப்ப அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல அவரவர்களுக்கு ஒரே பிறவி கிடைக்கின்றது பகவானுடைய பார்வையின் மேல. அப்ப இங்க ரோட்டோரமா இருக்கின்ற மரம் செடி கூடி எல்லாம் பாத்தீங்கன்னா போன பிரிவில் இப்படிதான், ட்ரெஸ் இல்லாம, ட்ரெஸ் இருந்தோம் ட்ரெஸ் போடாம தெரிகிறது, அங்க கிழிச்சுக்கிட்டு இங்க கிழிச்சுக்கிட்டு இங்க தெரிகிற மாதிரி அங்க தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தா இயற்கை பார்க்குது, ஓ இதுக்குதான் நீ விருப்பப்பட்டிருக்க, அடுத்த பிறப்புல நீ மரமாக பிறப்ப, அடுத்த பிறப்புல மரம் செடி கொடியாக பிறப்ப, அடுத்த பிறப்புல நீ காட்டுல போய் மரமாக பிறக்கணும். இது யாரு தேடிக்கிட்டா? நம்மளே தேடிக்கிட்டோம். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நாரத முனி சாபம் விடுறார், ட்ரெஸ் இல்லாம தானே இருக்க, இது உன்னோட விருப்பம், நந்த மகாராஜாவுடைய இல்லத்துல நீ போய் மரமாக பிறக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி சாபமிட்ட பிறகு அவர்கள் இருவரும் நாரத முனியை பார்த்து கை கூப்பி மன்னிப்பு கேட்கின்றார்கள். எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு சாபம் விட்டுட்டீங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. நாங்க அறியாமையில் இருந்துட்டோம், மதுபானத்தை ஏற்றுக்கொண்டு அறியாமையில் இருக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இப்ப மதுபானத்தை அப்படியே குடிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்குள்ள எங்கிருந்து அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியாது, நமக்கே தெரியாது. இந்த மாதிரி அவர்கள் இருவரும் நாரத முனி பார்த்து மன்னித்து விடுங்கள், நாங்க தவறை உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு. அப்ப நாரத முனி மறுபடியும் ஒரு பிளெஸிங் பண்றார், கர்ஸ் பண்ணா சாபம் விட்டார். இப்ப ஒரு வரம் கொடுக்கின்றார். என்ன வரம்? கிருஷ்ணர் குழந்தை பிறப்பார். அவர் என்னென்ன லீலைகளை செய்கின்றாரோ அதை அனைத்தும் நீங்க பாப்பீங்க. அவர் உங்க மேல ஏறுவாரு, உங்களை கட்டி அணைத்து கொள்வாரு, உங்க பின்னாடி ஒளிந்து கொண்டு விளையாடுவாரு. இந்த மாதிரி சொன்ன பிறகு அந்த இரண்டு நபர்களும் மன்னிக்கிறவன் அழைக்கிறோம் ஆனந்தத்தை அடைந்தார்கள். நமக்கு பாவமும் கிடைத்தது, அதே சமயத்துல நாரதர் முனி மூலியமா நமக்கு கருணையும் கிடைத்தது,
பகவானை பார்க்க போகின்றோமே என்ற ஆவலுடன் அந்த 2 நபர்களும் நந்த மகாராஜோட இல்லத்துல மரமாக பிறந்து பல 1000 வருடமாக தவத்தை பல 1000 வருடமாக விழி வைத்து காத்து கொண்டிருந்தனர். ஓடையில் ஓடுமின் ஓடும் வரை வருமின் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு. அதே போல அவர்கள் பகவானுடைய வரவை எதிர்பார்த்து 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 காத்து கொண்டிருந்தனர். பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தது, பகவானுடைய ஆசி கிடைத்தது. பகவான் நாரதர் முனி சொன்னது போல பாவ விமோச்சனமும் கிடைத்தது. அவர்கள் இருவரும் மறுபடியும் தங்களுடைய தேவலோகத்திற்கு சென்றார்கள். குபேரனுடைய பசங்க இவர்கள் இருவரும். சோ அவர்கள் சென்ற பிறகு அந்த 2 மரமும் கீழே விழுந்ததுனால பிருந்தாவனத்துல ஒரே சத்தம், பெரிய சத்தம், கோகுலத்துல பெரிய சத்தம். அப்பொழுது நந்த மகாராஜர் ஓடி வருகின்றார். ஓடி வந்து பார்க்கின்றார், அந்த மரத்துல அந்த உரல் இருக்கு. அந்த உரலுக்கு பின்னாடி கிருஷ்ணர் குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்ப நந்த மகாராஜர் பார்க்கின்றார், உன்னை யாரு கட்டி போட்டது கிருஷ்ணா? உன்னை யாரு கட்டி போட்டது? பயந்து போயிட்டாரு நந்த மகாராஜர். மரம் விழுந்திருக்கு, எங்கடா மரம், கிருஷ்ணா மரம் விழுந்துருச்சா? பயந்து போயிட்டார். அப்ப கிருஷ்ணா சொல்றாரு, கிருஷ்ணர் அம்மாக்கு கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், நந்த மகாராஜ் யாரு கட்டி போட்டது? அம்மா தான் கட்டி போட்டாங்க, அம்மா தான் கட்டி போட்டாங்க. அப்படின்னும் போது யசோதா அம்மாவும் அங்க வராங்க. பெரிய சத்தம், இடி சத்தம் கேட்டுச்சாலே அந்த 2 மரமும் கீழே விழுந்து யசோதா அம்மாவும் தேடி வராங்க. என்னது சத்தம், சத்தம் கிடைக்குது, அப்படி சத்தம் எங்கிருந்து வந்துன்னு பார்த்தா கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு, அந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருக்காரு. யசோதா அம்மா வந்துட்டாங்க. நந்த மகாராஜர் யசோதாவை பார்த்து கேட்கிற, நீ என்ன காரியம் பண்ணி இருக்க? குழந்தையை கட்டி போட்டுட்டு பாரு, உரல் மாட்டிக்கிட்டு, நல்ல வேலை குழந்தை மேல விழுகல. அப்பொழுது யசோதா அப்படியே பயந்து போயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, நந்த மகாராஜர் ஓடி போய் கிருஷ்ணருடைய கயிறுல இடுப்புல கட்டி இருந்த கயிறை அவுக்குறாரு. அவுத்த பிறகு கிருஷ்ணன் என்ன பண்றா, உடனே அப்பா மேல ஒரே பாஞ்சிட்டாரு, மேல அப்படியே பாஞ்சிட்டாரு. பாஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு வேஷம் போடுகின்றார். பயந்த மாதிரி ஒரு வேஷம் போடுகின்றார். வேஷம் போடும் பொழுது, பாருங்கம்மா, பாருங்க அப்பா, அம்மா என்னை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார் கிருஷ்ணர். நந்த மகாராஜாவிடம் புகார் செய்கின்றார். அப்ப நந்த மகாராஜர் என்ன பண்றார், யசோதாமாவை தீட்டுகின்றார், நீ எப்படி கட்டி போடலாம் அப்படின்ட்டு. சோ இந்த வைபவம் முடிந்த பிறகு அன்று இரவு யசோதாமா கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றார். ஏன்னா கிருஷ்ணர் நந்த மகாராஜாவிடமே இருக்கின்றார், யசோதாமா கிட்ட வரல. அப்ப யசோதாமா பச்சை தண்ணி கூட குடிக்கல, அழுதுகிட்டே இருக்க, இரவு ஆச்சு அழுதுகிட்டே இருக்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, கிருஷ்ணரை கட்டி இருக்க கூடாதே அப்படின்ட்டு. அப்ப உடனே நந்த மகாராஜா கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாரு கிருஷ்ணா, அம்மா சாப்பிடாம இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, நீ தான் போயிட்டு அவங்க தாஜா பண்ணணும், அவங்கள சமாதானப்படுத்தணும், போ கிருஷ்ணா, போ கிருஷ்ணா. அப்படின்போது கிருஷ்ணா, நான் போக மாட்டேன், என்ன மறுபடியும் கட்டி போட்டுருவாங்க, என்ன மறுபடியும் கட்டி போட்டுருவாங்க அம்மா, நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் நந்த மகாராஜாவுடைய தோல்ல மறுபடியும் சாஞ்சிக்கிறாரு. அப்ப யசோதாமா சொல்றாங்க, இல்ல நான் இனிமே கட்டி போட மாட்டேன், இனிமே இந்த தவறு பண்ண மாட்டேன் கிருஷ்ணா, என்கிட்ட வா கிருஷ்ணா, நீ என் செல்ல கிருஷ்ணா இல்ல, அம்மா பாவம் இல்ல, நான் செல்ல கிருஷ்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா சொல்லும்போது கிருஷ்ணா என்ன பண்றா, ஓடி போய் அப்படியே அம்மாவை அப்படியே அரவணைக்கின்றான். அப்படியே அரவணைத்த பிறகு யசோதாமா கண்ணீர்ல இருந்து அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வடிக்கின்றது. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா, என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணர் மனசுக்குள்ள நினைக்கிறாராம். ஆச்சாரியர்கள் அழகா சொன்னாங்க, கிருஷ்ணா மனசுக்குள்ள நினைக்கிறாராம், என்னது, எனக்கு ஒழுங்கா பால் கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, எனக்கு ஒழுங்கா பால் கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னா மனசுல நினைக்கிறாராம். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தாய் அன்பின் காரணத்தினால கிருஷ்ணருக்கு என்ன பண்றாங்க, உடனே கிருஷ்ணா அம்மா யசோதாமா மறுபடியும் கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல. சோ இதுதான் இந்த தாமோதருடைய லீலை. சோ இந்த லீலை எப்படி நம்ம பாவிக்கணும் அப்படின்னாக்கா,
நம்ம அங்க இருந்து பிருந்தாவனத்துல கோகுலத்துல இருந்து யசோதாம்மா எம்மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் எம்மாதிரி யசோதாம்மா கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாவனையாக நம்ம அங்க இருந்து பார்க்கிற மாதிரி அந்த ஒரு பாவனையை நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த லீலைகளை அனைத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ ஹரே கிருஷ்ணா, எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இன்னும் 2 நாள் வகுப்பு இருக்கின்றது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்தது செவ்வாய், திங்கட்கிழமை பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் பிறப்பு, அதாவது ஜென்ம அஷ்டமி தீதியில கிருஷ்ணர் பிறந்திருக்கின்றார். ஸோ அந்த வைபவத்தை எல்லாரும் கொண்டாடுங்க, வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. இங்க கோபால் கிருஷ்ண நம்ம ஆத்தால குலிம் ஹைடெக்ல உங்க எல்லாரையும் வருக என்று அழைக்கின்றோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துல எங்கேயாவது இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க அங்க போய் கலந்து கொள்ளுங்க. அதாவது இப்ப நாங்க மாநிலத்துல செபராஞ்சலம் நம்மளுடைய டெம்பிள் ஆஃப் டிவோஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தொடுல நடக்குது. செபராஞ்சலம் அங்க கலந்துக்குங்க. அல்லது பக்கத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ ஆலயம் இருக்கோ, ஹரி கிருஷ்ணருடைய ஆலயம் இருக்கின்றது, அல்லது இஸ்கான் இருக்கோ, நீங்க அங்க கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவருடைய புகழாரங்களை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில நம்ம பக்தி எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்து பகவானுக்கு தொண்டு செய்ய முன் வரணும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, யார் வேணா கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. அப்படி எந்த ஒரு கேள்விகள் இல்லை என்றானாக்கா, சோ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பகவானை அணுக வேண்டும் என்றால், கிருஷ்ணருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா பகவானுடைய திருநாம ஜபத்தை நாம் முதல்ல செய்யணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த நாமத்தை மட்டும் நம்ம சொல்லி கொண்டே இருக்கணும். சோ இத கூட ஆச்சாரியர்கள் அழகா சொல்றாங்க, கிரஹே தாக்கோ வனே தாக்கோ சதா ஹரி போலே நாக்கோ சுகே தூக்கே போலே நாக்கோ வதனே ஹரி நாம் கோரே. சொன்னாக்கா நம்மளுடைய இந்த நாவை வைத்துக் கொண்டு எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் சரி, நீங்க ஒரு சன்னியாசியாக இருக்கலாம், ஒரு பிராமணராக இருக்கலாம், அல்லது இளைஞராக இருக்கலாம், ஒரு மாதுவாக இருக்கலாம், யாரு வேண்டுமானாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். இந்த நாமத்தை சொல்வதற்கு எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது. நாம சங்கீர்த்தனயஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமன தம் நமாமி ஹரிபதம். சோ பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வதனால சர்வ பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. சோ அதனால எப்பொழுதும் பகவான் நாமத்தை நம்மளுடைய நாவில் வைத்துக்கொண்டு ஜபம் செய்து கொண்டு, நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. நமக்கு ஃப்ரீன்ற பேச்சே கிடையாது. நம்ம நினைக்கிற ஓய்வா இருக்கிறப்ப நான் ஜபம் பண்ண போறேன் பிரபு, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. ஒரு முறை ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு முறை என்னாச்சுனாக்கா, நாரத முனி ஒரு பெரிய பணக்காரரை பார்க்கிறார். நாரத முனி ஒரு பெரிய பணக்காரர் பார்க்கிறார். அந்த பணக்காரரை பார்த்து பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். அப்ப அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு நேரம் இல்ல. நம்ம சொல்றோமா இல்லையா? நேரம் இல்ல பிரபு. கோயிலுக்கு வாங்க பிரபு, நேரம் இல்ல பிரபு. புக்கு வாங்கி படிக்கிறீங்களா? நேரம் இல்ல பிரபு. பிரபுபாதருடைய கதைகளை கேட்கிறீங்களா? அவருடைய சொற்பொழிவுல கேட்கிறீங்களா? நேரம் இல்ல பிரபு. கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்க கோயிலுக்கு வாங்க, நேரம் இல்ல பிரபு. நாமத்தை சொல்லுங்க, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இல்ல சொல்றோமா இல்லையா? இது அப்பவே அப்படிதான் ஒரு பெரிய செல்வந்தர் சொல்லியிருக்கார், நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்லை. அப்ப நாரத முனி சொல்றா, நீ குளிச்சு கொண்டு இருக்குல்ல, குளியல் அறையில் குளிக்கிறியா இல்லையா? அப்ப நீ பகவான் நாமத்தை சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த செல்வந்தர் கேட்கிறார், சொல்லலாமா? குளியல் அறையில் பாத்தீங்கன்னா ஒரு அசுத்தமான ஒரு இடம். அந்த அசுத்தமான இடத்துல எப்படி நான் சொல்றது அப்படின் போது, பகவான் நாமத்துக்கு எந்த ஒரு விதிமுறை கிடையாது. நாம சிந்தாமணி கிருஷ்ண
ಚೈತನ್ಯ ರಸ ವಿಗ್ರಹ பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ பின்னாத்மன் நாமினோ. சோ பகவானுக்கும் பகவான் நாமத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே சமயத்துல அது பூர்ணமானது, அது நித்தியமானது, பவித்திரமானது, அது எந்த ஒரு கலக்கமும் இல்லாது களங்கமும் இல்லாதது. அதனால பகவான் நாமத்தை எங்க வேணுமான்னு சொல்லலாம். ஒரு அசுத்தமான இடத்துல சொன்னாலும் அந்த இடம் தூய்மையாக இருக்கும். சோ நம்மளுடைய ஆச்சாரியர்களை பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீல கௌர கிஷோதாச பாபாஜி மகாராஜ் அவர்கள் இந்த பொதுமக்கள் அவரிடம் எனக்கு கருணை கொடுங்க, கருணை கொடுங்க, கருணை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இத என்ன பண்ணுவாரு, இவங்கள பார்க்க கூடாது என்பதற்காகவே கழிவறையில போய் உட்கார்ந்து கூட நாம ஜபம் செய்வாங்க. ஏன்னா கழிவறைக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அது நாத்த பிடிச்ச இடம், துர்நாற்றம் இருக்கும், அங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்ம நாம ஜபம் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு கழிவறையில உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு நாம ஜபம் செய்வார். சோ இதனால என்ன நடந்தது, அந்த கழிவறையில இருந்த கற்கள் முதற்கொண்டு பகவானுடைய நாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தது. சோ அந்த மாதிரி நாரதர் முடி சொல்லுகின்றார், நீ குளியலறையில குளிக்கும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லு அப்படின்ட்டு. சோ அவர் என்ன பண்ணிட்டார், நல்ல யோசனை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குளித்து கொண்டே பகவான் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார். ராமா 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 அப்படி சொல்லிட்டு இருக்கார். அப்பொழுது அவ்வழியாக வந்து கொண்டிருந்த பகவானுடைய தூய்மையான பக்தர் ஹனுமான், பகவான் ராமச்சந்திர பிரபுவுடைய சப்தம் எங்கேயோ கேட்கின்றதே, நாமம் எங்கேயோ ஒழிக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து வருகின்றார். பார்த்தா ஒரு குளியல் அறையில ஒருவர் பகவானை பார்த்து பாடிக்கிட்டு இருக்காராம். ஆனா அனுமானுக்கு கடும் கோபம் வந்தது. கடும் கோபம் வந்ததுனால அவர் குளியல் அறையில் விட்டு வெளியே வரும் பொழுது முகத்துல ஒரே குத்தின பிறகு அவருக்கு அப்படியே வீங்கிருச்சு. அனுமான் தண்டிக்கிறார், நீ எப்படி பகவான நாமத்தை குளியல் நீ பாட முடியும் அப்படின்ட்டு. அப்ப அந்த செல்வந்தர் சொல்கின்றார், நாரதர் முனிதான் சொன்னாருப்பா, நான் சும்மாதான் இருந்தேன், எனக்கு நேரம் இல்லை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா நாரதர் முனிதான் சொன்னார், நீ எங்க வேணுமாலும் பாடலாம், குளிச்சுக்கிட்டே நீ பாடு, ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் குளிச்சு கொண்டே பாடனே, இதுல என்ன தவறு அப்படின்ட்டுன்னு அனுமானிடம் சொல்றாரு. தவறு, பகவான் நாமத்தை அங்க பாடக்கூடாது, அது அசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விரைந்து அயோத்தியாவுக்கு செல்கின்றார். அனுமான் அயோத்தியாவுக்கு செல்கின்றார். அரண்மனையில ராமச்சந்திர பிரபு அப்படியே கழுத்துல கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார். ஹனுமான் ராமச்சந்திர பிரபு பார்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமஸ்காரம் செய்து விட்டு ராமச்சந்திர பிரபு பார்க்கின்றார். நல்லா ஒத்து பார்க்கின்றார். அவருடைய கண்ணம் அப்படியே வீங்கி இருக்கு. அப்ப அனுமான் கேட்கின்றார் ராமச்சந்திர பிரபு பார்த்து, ஏன் பிரபு உங்களுடைய கண்ணம் வீங்கி இருக்கே அப்படின்ட்டு. நீதான் காரணம், நீதான குத்தனே, அதனால எனக்கு கண்ணம் வீங்கி இருக்கு அப்படின்னு. அனுமான் சொல்கின்றார், நான் எங்க பிரபு உங்களை குத்தனே அப்படின்ட்டு, நான் உங்களை குத்தலையே அப்படின்னு. நீ வரும் வழியில ஒருத்தனை குத்தனை ஞாபகம் இருக்கா, அந்த குத்துனதை எனக்கு இங்க அடிபட்டுருச்சு, அங்க நீ குத்துனது எனக்கு இங்க அடி விழுந்துருச்சு. அப்ப பகவான் சொல்றார், எனக்கும் என்னுடைய நாமத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எனக்கும் என்னுடைய நாமத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த நாமத்திற்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது, அது ஒண்ணுதான் அப்படின்றார். உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து ஹனுமான் மன்னிப்பு கேட்கின்றார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம நேரம் இல்ல பிரபு, நேரம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. சும்மா காடி ஓட்டிட்டு போறீங்களா, நாமத்தை சொல்லுங்க. நாம அதற்கு யசோதாம்மாவுடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற சொன்னேன். எப்படி, யானி யானி கீதானி தன் பாலச்சரித்தானிச்சா ததி தீர்மந்தனை காலை ஸ்மரந்தி தானி அகாயத்தா. வீட்டு வேலை செய்றீங்களா, செய்யுங்க. வீட பெருக்குறீங்களா, பகவான் நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. உங்களால எந்த ராகத்துல பாட முடியுமோ பாடுங்க.
சமைக்கிறீங்களா? சமைத்து கொண்டே பாடுங்க. பகவானோட கதைகளை கேட்டுக்கொண்டே சமைங்க. துணி மடிக்கிறீங்களா வீட்டுல? பகவானை பத்தி பாடிக்கொண்டே படித்துக் கொண்டே ஸ்மரணம் செய்து கொண்டே இந்த வேலை செய்யுங்க. பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ பின்னாத்மா நாம நாமினோ. இது சுத்தமான தூய்மையானது பகவான் நாமம். இந்த நாமம் தான் உங்களை கோலோக பிருந்தாவனத்திற்கு அழைத்து செல்லும். நாம் செய்கின்ற பக்தி சேவைகளின் அடித்தளமே பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய நாமம் தான். சோ அதனால எதை வேணுமானாலும் மறந்துடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பகவானுடைய நாமத்தை சொல்றதுல மட்டும் மறக்காம இருங்க. ஏனாக்கா இந்த லைஃப், இந்த வாழ்க்கை நமக்கு கடைசி வாழ்வாக எடுத்துக்கொண்டு பகவானுடைய நாமத்தை சரணாகதி அடைந்து பகவானுடைய லோகத்திற்கு செல்வதற்கு நாம் உழைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பத்தருபஸ்ய கிருபா சிந்துயவச்ச பரிதானம் பாவனேபியோ வைஷ்ணவருக்கு நமோ நமः. आनंद कोटि वैष्णवृंद की जय. श्रीमद् भगवत गीता की जय. श्रीमद् भागवतम की जय. श्री श्री दामोदर भगवान की जय. यशोदा नंदन की जय. नंद नंदन महाराज की जय. हरे कृष्णा. நாளைக்கு கடைசி நாள். 8 நாள் பிரயாணம் பண்ணிட்டீங்க. அடுத்தது போட்ல ஏற போறீங்க, பிளைட்ல ஏற போறீங்க. சோ பகவான் லோகத்திற்கு செல்வதற்கு நாளைக்கு மறவாமல் 8 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வருகைக்காக நாங்க காத்திருக்கின்றோம். பகவானும் உங்களுக்காக காத்திருக்கார். நீங்க வந்து உட்கார்ந்து உங்களுடைய செய்திகளை கொடுத்து, அதாவது பக்தியின் முதல் தரம் பார்த்தீங்கன்னாக்கா சிரவணம். அந்த சிரவணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க வரணும். வந்து பகவானுடைய கதைகளை காதால கேட்டு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மனதாராக. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.